வணக்கம் அன்பு சொந்தங்களே. ஒரு செய்தி, அதாவது இந்த ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த இராணுவ நடவடிக்கைகளின் எதிரொலியாக நோர்வேயின் தலைநகர் ஒஸ்லோ நகர மத்திக்கு சற்று தள்ளி அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது நீங்கள் செய்திகளில் அறிந்திருப்பீர்கள். மிகவும் பாதுகாப்பான இடம் என்று ஒரு இடத்தை தெரிவு செய்து புதிதாக நவீன வசதிகளோடு, நவீன பாதுகாப்பு வசதிகளோடு கட்டப்பட்ட இந்த அமெரிக்க தூதரகத்தின் மீது எவ்வாறு இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவதற்கான முகாந்திரம், அதற்கான வசதிகள் எவ்வாறு வந்தன, அதை துணிந்து ஒருவர் அந்த பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு, இப்பொழுது அது தொடர்பான விசாரணைகளை நோர்வீஜிய காவல்துறை மேற்கொண்டு ஒருவரை கைது செய்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். அவரிடம் பூர்வாங்க விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தாக்குதல் பின்னணியிலே ஈரான் இருந்திருக்கலாம் என்கின்ற ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் நோர்வீஜிய காவல்துறை தெரிவித்திருந்தது. இருந்தாலும் நோர்வேயில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் அதை மறுத்திருந்தது. இந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த அளவுக்கும் தொடர்பில்லை என்று ஈரானிய தூதரகம் மறுத்திருந்தது. இந்த நிலையிலே ஈரானோடு மிக நெருக்கமாக செயற்படக்கூடியது என்று கணிக்கப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு இதோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று நோர்வீஜிய காவல்துறை இப்பொழுது இன்றைய தினம், இன்று 11ஆம் தேதி மார்ச் மாதம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஃபோக்ஸ்ட்ரோட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாதாள உலக குழு ஸ்வீடனிலே தளமாக கொண்டு இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட இந்த பாதாள உலக குழு இதனுடைய மிக முக்கியமான வேலைகளாக இருப்பது கடத்தல், போதைப் பொருள் வியாபாரம், கூலிக்கு கொலை செய்தல், கூலிக்கு யாரையாவது அடிப்பது, போட்டு தாக்குவது என்று நிறைய விடயங்களை அவர்கள் செய்து வருவதாக விடயங்கள் இருக்கின்றன. அதேபோல் யாராவது உங்களுக்கு விரும்பாத ஆக்கள் என்று சொன்னால் நீங்கள் அவையில் போய் விரட்டி சில வேலைகளை சாதித்து கொள்ளக்கூடிய அப்படியான சில நாட்டமை விஷயத்தையும் இந்த ஃபோக்ஸ்ட்ரோட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஃபோக்ஸ்ட்ரோட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக கும்பலுடைய தலைவராக ஒருவரை சொல்லுகின்றார். அவருடைய பேர் ரவா மஜீத் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு குர்திஷ் ஃபோக்ஸ், அதாவது குர்திஷ் நரி என்று கூட ஒரு அழைப்பு பேர், ஒரு செல்ல பேர் இருப்பதாக கூட சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த பாதாள உலக குழு தான் இந்த ஒஸ்லோவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக தாங்கள் சந்தேகிப்பதற்கான நிறைய முகாந்திரங்கள் இருப்பதாக நோர்வீஜிய காவல்துறை சொல்கிறது. அதோடு இந்த ஃபோக்ஸ்ட்ரோட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழு குறிப்பாக வயதிலே குறைந்த சிறுவர்களை வைத்து தான் தன்னுடைய குற்றச்செயல்களை செய்கிறது என்றும் தகவல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு தண்டனை கிடையாது. அதனால் அவர்கள் 16 வயசுக்கு உட்பட்ட 15, 14, 13, 12 வயசு வரையான இளம் சிறார்களை பாவித்து தான் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார்கள். அந்த இளம் சிறார்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற அந்த பிராண்டட் திங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, குறிப்பாக நைக் சப்பாத்தாக இருக்கலாம், அடிடாஸ் சப்பாத்தாக இருக்கலாம், விலையுயர்ந்த ஜாக்கெட்ஸ், விலையுயர்ந்த மணிக்கூடுகள், இந்த இளவட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் பாப்புலராக இருக்கோ, ஐஃபோனாக இருக்கலாம், ஏர்போர்ட்ஸாக இருக்கலாம், அப்படி நிறைய விடயங்கள் அவர்களுக்கு விரும்பின விடயங்களை அவர்களுக்கு சன்மானமாக கொடுத்து இந்த விடயங்களை தங்களுடைய அண்டர் கிரவுண்ட் வேலைகளுக்கும் இந்த குழு பயன்படுத்துவதாக இப்பொழுது சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த ஒரு சந்தேக வலயத்துக்குள் இந்த குழுவை பாதாள உலகை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த பாதாள உலக குழு ஈரான் அரசோடு நெருக்கமான தொடர்புகளை பேணி வருவதாக சந்தேகங்கள் கடந்த காலத்தில் இருந்தால் பல ஐரோப்பிய நாடுகள் இந்த குழுவை தடை செய்து வைத்திருக்கிறது. இருந்தாலும் இன்றும் அந்த பாதாள உலக குழு ஸ்வீடனை தலைமையகமாக வைத்துக் கொண்டு தான் இயங்கி வருகிறது. ஸ்வீடன் மாத்திரமில்லாமல் இங்கே நோர்வே, டென்மார்க் போன்ற ஸ்கண்டினேவிய நாடுகள், அதை விட வேறும் பல ஐரோப்பிய நாடுகளிலே கூலிக்கு போய் வேலை செய்துவிட்டு வரக்கூடிய நிலையிலேயே இன்றும் அந்த அமைப்பு இருப்பதாக தகவல் இருக்கிறது. இது ஒரு செய்தியாகத்தான் இன்று வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த செய்தியோடு சம்பந்தப்படுத்தி ஈரானிய அரசை எவ்வாறு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வைக்கப் போகின்றார்கள் என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. என்றால் அமெரிக்கா இதை ஒரு சின்ன விடயமாக பார்க்காது. ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நோர்வேயில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசி, அமெரிக்க தூதுவர் ஆலயம் ஒஸ்லோனுடைய நகர மத்தியிலே, உங்களுக்கு எல்லாரும் நகர மத்தியிலே திரமன்ஷனிலே அமைந்திருந்தது. அது ஒரு பரபரப்பான இடம், மக்கள் கூடும் இடம். அதனால் அதுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி புது இடம் ஒன்று தெரிவு செய்து, அது பக்கத்தில் ஏற்கனவே ஒரு இராணுவ கட்டமைப்பு அங்கே இருக்கிறது, அந்த இடம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று சொல்லி தனியே ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கே நிறைய நவீன பாதுகாப்பு வசதிகளோடு கட்டப்பட்ட இந்த அமெரிக்கன் எம்பசிக்கு எவ்வாறு கொண்டறிய முடிந்தது என்பது அமெரிக்காவுக்கு ஒரு மான பிரச்சனையாக இருக்கிறது. ஆனாலும் ஈரான் இதை உண்மையிலே ஈரான் செய்திருந்தாலும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இதை ஒத்துக்கொள்ளாது.
எவ்வாறு இந்த விடயத்தை கையாளப் போகின்றார்கள் என்று நாள் போக போக தெரியும். மீண்டும் சந்திக்கிறோம்.